ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்கள் மத்தியில் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் அவருடைய 40வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம். ஆமேன், ஸ்தோத்திரம். அதனுடைய ஆமேன், ஸ்தோத்திரம். 40வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப வாழ்க்கைக்கு இயேசுதான் ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறார். வேத புஸ்தகத்தில் இயேசு ஜெபித்ததான ஜெபங்களை குறித்து, அநேக ஜெபங்களை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். இயேசு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். அவர் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தானை ஜெயிப்பதற்கோ, மாம்சத்தை ஜெயிப்பதற்கோ, உலகத்தை ஜெயிப்பதற்கோ, பிசாசை ஜெயிப்பதற்கோ இயேசு உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இயேசு உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். அவர் கண்ணீரோடு ஆமீன், ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்தும் வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். தனித்து ஜெபித்த ஜெபத்தை குறித்து, இரவு முழுவதும் ஜெபித்த ஜெபத்தை குறித்தும், அவருடைய வேர்வை இரத்தமாகும் வரை ஜெபித்த ஜெபத்தை குறித்தும், அநேக ஜெபத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் நாம் படிக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு ஜெபத்தை குறித்து படிக்கிறோம். அவர் கெர்சமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு இயேசு ஜெபம் பண்ணினார். ஆமீன். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு பலனை ஜெபம் கொண்டு வரும். இந்த முழங்காலின் ஜெபம் ஜெயத்தை தருகிற ஜெபமாய் காணப்படுகிறது. கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தது போல நாமும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். அந்த முழங்காலுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நம்ம முழங்கால் படி போடும் பொழுது பாதாளம் அதிரும், பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். பாதாளத்திற்குள்ள ஒரு அதிர்வு உண்டாகிறது, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்மளால முழங்கால் படி போட்டு கொஞ்ச நேரம் கூட முழங்காலை நின்று ஜெபிக்க முடியல. சத்துரு இன்றைக்கு நம்முடைய முழங்காலை எல்லாம் தந்திரமாய் கட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இரவு நேரத்தில் அந்த முழங்காலை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்த்து நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க நம்முடைய முழங்காலை கர்த்தர் பலப்படுத்துவாராக. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க முழங்காலை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அதை நீங்கள் யோபின் புஸ்தகமா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை படிச்சீங்கன்னா, தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி அப்படின்னு வசனம் இருக்கா? தள்ளாடுகிற முழங்கால பலப்படுத்தி. அப்ப இப்ப ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க முழங்கால் தள்ளாடி கொண்ட இருக்குமானால், நம்முடைய முழங்கால் தள்ளாடி கொண்ட இருக்குமானால், நம்முடைய முழங்காலை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்த போகிறார். அப்ப எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன செய்யணும்? முழங்காலை நின்று, இயேசு கெர்சமனே தோட்டத்தில் முழங்காலை நின்று ஜெபித்தது போல நம்ம அத்தனை பேரும் முழங்காலை நின்று ஜெபம் பண்ணணும். ஆமென். ஒரு வண்டியில ஒரு 3 பேர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது
ஒரு போலீஸ்காரர் அந்த வண்டியை நிறுத்துகிறார். நிறுத்தி கேட்கிறாரு, நீங்க யாரு, எந்த ஆளு, எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப முதல் ஒரு ஆளு சொன்னாரு, நான் முஸ்லிம் அப்படின்னு சொன்னாரு. ஆமே. அப்ப முஸ்லிமுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னாரு, நான் தலையில வைத்திருக்கிற தொப்பி அடையாளம் சொன்னாரு. அடுத்த ரெண்டாவது ஆளை கேட்டாரு, நீ யார் அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவன் சொன்னா, நான் மூட்டை தூக்குற ஆள் அப்படின்னு சொன்னான். அப்ப மூட்டை தூக்குற ஆளுக்கு என்ன அடையாளம் கேட்டார். உடனே அவன் குறுக்க காண்பித்து கொடுத்தான். அந்த குறுக்கெல்லாம் காய்ப்பு பிடித்திருந்தது. மூட்டை தூக்குற ஆளுக்கு குறுக்கு அடையாளமாய் காணப்பட்டது. மூன்றாவது ஆளை கேட்டாரு, நீ யார் அப்படின்னு. அவன் சொன்னா, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு. அப்ப கிறிஸ்தவனுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டாரு. உடனே அவன் முட்டை காண்பித்து கொடுத்தான். நான் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் முட்டுன்னு காண்பித்து கொடுத்தான். ஆமே. அப்ப அந்த முட்டில என்ன ஏறி இருந்துன்னா, அவர் முழங்கால நின்று அந்த முழங்கால் காய்ப்பு பிடித்திருந்தது. ஆமே. அவன் சொல்றான், நான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம் எதுன்னா முட்டாய் காணப்படுகிறது. நம்முடைய முழங்கால்கள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் முடங்குவதாக. நம்முடைய முழங்கால கர்த்தர் பலப்படுத்துவாராக. இன்னைக்கு அதை தான் பேச போறேன். நம்ம முழங்கால் படி போட்டு ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார், அதை தான் இன்றைக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் தருவாராக. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சொல்றோம் முழங்கால் படி போடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஆமே, முழங்கால் படி போடுறோம். இன்னைக்கு முழங்கால எல்லாம் பலன் இல்ல. சிக்கன் குன்யான்னு ஒரு வியாதி வந்து பாத்தீங்களா? அது வர முழங்கால் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் என்ன ஆயிற்று? முழங்கால இருந்த கொழுப்பெல்லாம் போச்சு. இந்த முழங்கால என்ன வந்துட்டு? பலவீனம் வந்துட்டு. இப்ப நாங்க சொல்றோம் எல்லாரும் முழங்கால் படி போடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே 2 நிமிடம் முழங்கால்னு சோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்படி போறோம்? இப்படி போறோம். ஆமே. அடுத்தது 2 நிமிஷம் சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு எப்படி போறோம்? என்ன பாருங்க, இங்க மேல இருக்குது. ஆமே. நம்முடைய முழங்காலை சொல்றேன். அடுத்த 2 நிமிடம் இப்படி சோத்திரம் போட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறோம்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமே. அடுத்தது எங்க போகுது? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கவனிங்க, முழங்காலை நின்று யுத்தம் பண்ண வேண்டிய நாம், முழங்காலை நின்று ஜெபிக்க வேண்டிய நாம், முழங்காலை நின்று தேசத்தை அசைக்க வேண்டிய நாம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் கூட முழங்கால நிற்க முடியாதபடி சத்துரு நம்முடைய முழங்கால பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி வேளையில் நம்முடைய முழங்கால கட்டி வைத்திருக்கிறார். அந்த முழங்காலை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த முழங்கால செயல்பட முடியாதபடி, முட்டின் மேல் நிற்க முடியாதபடி நம்முடைய முட்டை கட்டி வைத்திருக்கிறார். அந்த கட்டை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறாரு. உடபாலா சந்தலா ரகத்தலா உடமஹா சேகத்தலா ரகத்தலா. ஆமென். நீங்க பைபிள்ல கவனிங்க, கோலியாத்தை முறியடிக்கணும். இப்ப கோலியாத்து சவால் விட்டு நிக்கிறான். இப்ப கோலியாத்தை முறியடிக்கணும். தாவீது இப்ப எங்கிருந்து கல்லை எடுக்கிறார் பாருங்க? ஆற்றுக்குள்ளிருந்து கல்லை எடுத்தான். அப்ப இந்த ஆற்றுக்குள்ள கல் எடுக்கணும்னா நிமிர்ந்து நின்னிருந்தா என்ன எடுத்திருக்க முடியாது? எல்லாரும் என்ன கவனிக்கணும். நிமிர்ந்து நின்னிருந்தா என்ன எடுக்க முடியாது? கல் எடுக்க முடியாது. அவன் எப்ப குனிந்து போனானோ அப்பதான் ஆற்றுக்குள் இருந்து எதை எடுத்தான்? கல் எடுத்தான். எப்ப குனிந்து போனானோ அப்பதான் கல்லை எடுத்தான். அதுதான் முழங்காலின் அனுபவம். கோலியாத்துகள் வீழ்த்தப்படணுமா? சில வல்லமைகள் அழிக்கப்படணுமா? சில பெலிஸ்தி ஆவிகள் தகர்க்கப்படணுமா? ஒரு தேவ பிள்ளை முழங்காலை நின்று யுத்தம் பண்ண 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 சில வல்லமைகளை கர்த்தர் அழித்து கொண்டே இருப்பா. இன்னைக்கு நம்மால கொஞ்ச நேரம் கூட முழங்கால நிற்க முடியல. சத்துரு நம்முடைய முழங்கால கட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி வேளையில உங்க முட்டுக்குள்ள, உங்க முழங்காலுக்குள்ள ஒரு சூடு
பிடிப்பதாக அந்த முட்டை கட்டி வைத்திருக்கிற அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்ப வெளியே போவதாக. ஒரு நிமிடம் கையை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ, மணிக்கணக்காய் முழங்காலில் நின்று ஜெபித்த தேவ பிள்ளையே, இப்ப கொஞ்ச நேரம் கூட முழங்காலில் நிற்க முடியாதபடி உன் முட்டை கட்டி வைத்திருக்கிற, உன் முட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பலவீனப்படுத்துகிற சில ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்ப வெளியேறுகிறது. உன் முட்டுக்குள்ள தெய்வத்துடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஷபாலா ஹபா சேக்கரபா கத்தலா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல முழங்கால நிற்கணும். நம்ம இன்னைக்கு சப்புன்னு போய் கிடக்கிறோம். ஆமே. ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனிதர் ஸ்காட்லாந்து தேசத்திற்காக முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரே, இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை என்னுடைய கரத்தில் தாருங்க. இந்த ஸ்காட்லாந்து தேசம் ரட்சிக்கப்படணும். இந்த ஸ்காட்லாந்து தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுவாராம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே, ஸ்காட்லாந்து தேசத்தை என்னுடைய கரத்தில் தாரும், இல்லாவிட்டால் இந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் என் ஜீவன் மடியட்டும் அப்படின்னு சொன்னாராம். ஆமென். அவருடைய முழங்காலின் ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாய் காணப்பட்டு கொண்டே இருந்ததாம். அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்ததான, ஆமென் ஸ்தோத்திரம், இரத்த வெறி கொண்ட ராணி, ஆமென் ஸ்தோத்திரம், மேரி என்பவள் சொன்னாளாம், நான் உலகத்தில் எந்த மனிதனை கண்டும் நான் பயப்படவே மாட்டேன். ஒரே ஒரு மனிதனுக்கு பயப்படுகிறேன்னா அவன் தான் ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனிதனுக்கு பயப்படுகிறேன். ஆமென். அந்த இரத்த வெறி பிடிச்ச மேரி சொன்னாளா, அவர் முழங்கால் படி போட போட என் சரீரம் எரிந்து கொண்டே இருக்கிறது, என் சரீரம் தீ பற்றி பிடித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப கவனிக்கணும், நம்முடைய முழங்காலுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, நம்முடைய முழங்காலுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நம்ம முழங்கால் படி போட போட தேசத்தை நம்முடைய கரத்தில் கர்த்தர் தரப்போகிறார், பட்டணத்தை நம்முடைய கரத்தில் கர்த்தர் தரப்போகிறார். நம்முடைய முழங்காலின் கிரயத்தை நாம் செலுத்த செலுத்த அசைக்க முடியாத பட்டணங்கள், எழுப்புதல் அடையாத பட்டணங்கள், உணர்வு வராத பட்டணங்கள் நம்முடைய முழங்காலின் ஜெபத்தின் மூலமாய் தேசத்தில் உணர்வை, தேசத்தில் எழுப்புதல, தேசத்தில் மாற்றத்தை நம்முடைய முழங்கால் கொண்டு வரும். இப்ப நம்பினா மட்டும் ஒருக்கா கை தட்டி தேவத்தை மகிமைப்படுத்துங்க. ஜான் நாக்ஸ் உடைய முழங்காலின் ஜெபம் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. உண்மை என்று சொன்னால், ஓ, நாம் இத்தனை பேர் கூடி இந்த இடத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தேசத்தில் மகா பெரிய ஒரு மாற்றத்தை, மகா பெரிய ஒரு அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். தேசம் அசைக்கப்பட போகிறது, பட்டணம் அசைக்கப்பட போகுது, கிராமம் அசைக்கப்பட போகுது. நம்முடைய முழங்காலின் ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ள ஜெபமாய் காணப்படுகிறது. இப்ப கையை தட்டி இயேசுவே, முழங்கால நின்னு யுத்தம் பண்ணணும். ஆண்டவரே, முழங்கால நின்னு யுத்தம் பண்ணணும். ஆமென். எத்தனை தேவ பிள்ளைகள் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிற பிள்ளைகள் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல படிக்கும் பொழுது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து ஆமே இட்டாச்சி. ஆனாலும் தாவீது முன் செய்து வந்தபடியே அவன் 3 நேரம் என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். அப்ப கவனிக்கணும், சில முத்திரைகளை உடைக்கிறது நம்முடைய முழங்காலின் ஜெபமாய் காணப்படுகிறது. சில தலை எழுத்துக்களை உடைப்பது நம்முடைய முழங்காலின் ஜெபமாய் காணப்படுகிறது. மனுஷன் சொல்லலாம், மனுஷன் விதி எழுதி இருக்கலாம், மனுஷன் தீர்ப்பு சொல்லி இருக்கலாம், இனி இவன் மாற மாட்டான், இனி இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இனி இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், இவன் துன்மார்க்கன் தான், இவன் ரவுடி தான், இவன் துஷ்டன் தான், இவன் மனம் திரும்ப மாட்டான், இவனுக்கு மாற்றம் இல்ல, இவனுடைய ஜீவியத்தில் மாற்றம் இல்ல. ஆமென். இது இவனுடைய தலை எழுத்துன்னு
மனுஷன் சொல்லி இருக்கலாம். அந்த தலை எழுத்தை உடைப்பது நம்முடைய முழங்காலின் ஜெபமாய் காணப்படுகிறது. எப்பேற்பட்ட மனிதனுக்குள்ளையும் மாற்றத்தை கொண்டு வருகிறது நம்முடைய முழங்காலின் ஜெபம். ஓ ஸ்தோத்திரம். என்ன எழுத்து எழுதப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட எழுத்துகள் எழுதப்பட்டிருந்தாலும், அந்த எழுத்தை நம்முடைய முழங்காலின் ஜெபம் மாற்றி அமைக்க போகிறது. ஓ ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளுக்கு நம்பிக்கையே வரல, விசுவாசமே வரல. ஓ தலை எழுத்துன்னு மனுஷன் சொல்லி இருக்கலாம், ஆமென். ஜோசியக்காரன் சொல்லி இருக்கலாம், ஆமென். குறி சொல்றவன் சொல்லி இருக்கலாம். இது தலை எழுத்து. உன் குடும்பம் இப்படிதான் இருக்கும், உன் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் தலை எழுத்தை மாற்றி அமைப்பது, உன் குடும்பத்தின் நிலவரத்தை மாற்றி அமைப்பது, உன் பிள்ளைகளை மாற்றி அமைப்பது உன் முழங்காலின் ஜெபமாய் காணப்படுகிறது. ஓ என்ன பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி அமைத்தது ஒரு மனுஷனுடைய ஜெபம். இன்னைக்கு நீ முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ண 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 சில தலை எழுத்துக்களை கர்த்தர் உடைத்தறிந்து கொண்டிருக்கிறாரே. ஷபலா ஹபரா கத்தலா கந்தலா. ஆமென் ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க. எல்லா தலை எழுத்தையும் மாத்துகிறது. நீங்க நல்லாவே சொல்லல, நல்லா சொல்லுங்க. எந்த தலை எழுத்தை மாத்துகிறது? நம்முடைய ஜெபம். ஆமென். சில ஜெபங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சில ஜெபத்தை மாத்திரம், சில காரியத்தை மாத்திரம் நேரம் ஓடோடி போனபடினால் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவது நம்முடைய ஜெபம், முழங்காலின் ஜெபம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது, அங்கே எலியா என்கிற தேவ மனிதன் அங்கே ஜெபம் பண்ணுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். முகம் குப்பர, முகம், ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். முகம் குப்பர விழுந்து 42வது வசனத்தை படிங்க. ஏறி தரையிலே பணிந்து முழங்காலில் பட குனிந்து, போதும், முழங்காலில் பட குனிந்து. அப்ப கவனிக்கணும், அங்கே எலியா கர்மேல் பர்வதத்தில் ஜெபித்ததான ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம அங்க படிக்கிறோம். இந்த முழங்காலின் ஜெபம் இப்ப என்ன செய்துன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணின பொழுது, ஆமென், தேசத்தில் இருந்த பஞ்சத்தை மாற்றும்படியாய் கர்த்தர் மழையை தேசத்தில் பெய்ய பண்ணினார். அதை நீங்கள் யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த பொழுதும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறக்கப்பட்டது, மழை பெய்ய பண்ணப்பட்டது. அப்படியானால் முதலாவது முழங்காலின் ஜெபம் தேசத்தின் சூழ்நிலைகளை, தேசத்தின் வறுமையை, தேசத்தின் பஞ்சத்தை மாற்றும்படியாய் ஒரு ஆசீர்வாதமான மழையை கொண்டு வருகிறது. நம்முடைய முழங்காலின் ஜெபமாய் காணப்படுகிறது. நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்முடைய முழங்காலின் ஜெபம் பஞ்சத்தை மாற்றும், வறுமையை மாற்றும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். இவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, மழையை பெய்ய பண்ணினார். நீங்கள் எசேக்கியேலின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 34:26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க முழங்கால் படி போடும் பொழுது பஞ்சத்தை மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா.
அங்க படிக்கிற ஆசீர்வாதமான மழை பெய்யுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆசீர்வாதமான மழை யார்? ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, ஓசியாவின் புஸ்தகம் 6:3, அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். கவனிங்க, அங்கே படிக்கிறோம், இயேசு மழையை போல அவர் நம்மத்தில் இறங்கி வருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அப்ப முதலாவது சொல்றேன், நம்முடைய முழங்காலின் ஜெபம் நம்முடைய பஞ்சத்தை மாற்றும், தேசத்தின் பஞ்சத்தை மாற்றும், வீட்டின் பஞ்சத்தை மாற்றும், குடும்பத்தின் பஞ்சத்தை மாற்றும், ஊழியத்தின் பஞ்சத்தை மாற்றும். ஒரு ஆசீர்வாதமான மழையை இந்த நாட்கள்ல கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தேசத்தில் இருக்கிற பஞ்சங்கள், வறுமைகள், பட்டினியங்கள், தரித்திரங்கள் மாறும்படியாய் கர்த்தர் தேசத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். நம்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவேன், என் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? தென்கொரியா தேசத்தில் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல பாலியாங்கிச்சோ என்கிற தேவ மனிதர் தேசத்தில் பயங்கர பஞ்சமா, ஆமென், மக்கள் ஒரு நேரம் ஆகாரத்திற்காகவே கஷ்டப்பட்ட காலங்களாம். வேலை வாய்ப்புகள் இல்ல, எங்கு பார்த்தாலும் பட்டினி, எங்கு பார்த்தாலும் பஞ்சம், மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார்களாம். அப்ப பாலியாங்கிச்சோ ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே, இந்த தென்கொரியா தேசத்திற்காய் ஜெபிக்கிற 5 மக்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. என் தேசம் பயங்கர பஞ்சமா இருக்குது, வறுமையா இருக்குது, ஒண்ணு இல்ல, வேலை இல்லாத திண்டாட்டங்கள், ஆமென், ஒரு நன்மை தேசத்தில் இல்ல, தேசத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஜெபிக்கிற 5 பேரை எழுப்பித்தாருங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்டாராம். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஜெபிக்கிற 1,00,000 மக்களை கர்த்தர் எழுப்பினாராம். தேசத்திற்காய் ஜெபிக்கிற 1,00,000 மக்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்தாராம். அந்த மக்கள் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென், எல்லா இடத்திலேயும் ஜெபம் ஆமென் நடந்து கொண்டே இருந்ததா. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தென்கொரியா தேசத்தில் காணப்பட்டதான வறுமையை கர்த்தர் மாற்றினாரா, வேலை இல்லாத திண்டாட்டங்களை கர்த்தர் ஒழிய பண்ணினாரா, கம்பெனிகளை திறக்க பண்ணினாரா, தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரா. இன்றைக்கு ராத்திரி வேளையில சொல்றேன், நம்முடைய முழங்காலின் ஜெபம் நம்முடைய தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும், நம்முடைய கிராமங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், நம்முடைய பட்டணங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், நம்முடைய ஊருக்குள்ள கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவா. எதெல்லாம் சாபத்தை போல காட்சி அளித்து கொண்டே இருக்கிறதோ, நன்மை இல்லாமல் காணப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, அவர் மழையை போல நம்முடைய தேசத்தில் கர்த்தர் இறங்கி வர போகிறார். நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு மனுஷனுடைய ஜெபம் மழையை கொண்டு வந்து தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினது உண்மையானால், இத்தனை பேர் நாம் கூடி முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தேசத்தில் நன்மைகள் வரப்போகிறது. கிராமங்களுக்குள்ள நன்மைகள் வரப்போகிறது. நம்முடைய வீடுகளுக்குள் நன்மைகள் வரப்போகுது. இதுவரை ஒன்றுமில்லாமல் தரித்திரமாய் காணப்பட்ட தேவ பிள்ளைகள் மேல் ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிய பண்ண போகிறார். இப்ப கை தட்டி ஒருக்கா கர்த்தரை நல்ல துதிச்சிருங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிற தெய்வம் நம்மேல் மழையாய் இறங்கி வருகிறார். நம்மேல் மழையாய் இறங்கி வருகிறார். நம்முடைய தரித்திரங்கள் இன்றையோடு மாறும், நம்முடைய வறுமைகள் இன்றையோடு மாறும், நம்முடைய பட்டினிகள் இன்றையோடு மாறும், நம்முடைய கஷ்டம் இன்றையோடு மாறும், ஒன்றுமில்லாத தன்மைகள் இன்றையோடு மாற்றப்படுகிறது. இப்ப விசுவாசிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பி
நாம் இங்க பார்க்கலாம். உன் முழங்காலின் ஜெபம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறது, உன் வீட்டை ஆசீர்வதிக்க போகுது, தேசத்தை ஆசீர்வதிக்க போகுது, பட்டணத்தை ஆசீர்வதிக்க போகுது, தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உடமா ஷேரா ஹாதாரா ஹபா சேக்க துரானியா உடமன கடக துரமன கடக துரியா உடமன கடக துரியா. 2 நிமிடம் வாய்களை திறங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சில பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஓ, உன் வீடு பட்டினியா கிடக்குது, அடுத்த நேரம் ஆகாரத்திற்கு கஷ்டப்படுகிறாய், கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வருவதெல்லாம் ஆமீன் அது வீணாய் செலவழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொத்தலான பைக்குள்ள போனது போல எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நன்மை அனுபவிக்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நன்மை வரணுமா, ஆசீர்வதிக்கப்படணுமா, உன் முழங்கால் முடக்கப்படட்டும், முழங்காலை நில்லு, ஜோம் பண்ணு. கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு நன்மையை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் உன்னை செழிப்பாக்க போகிறார். நல்ல ஒரு மழை தேசத்தில் பொழியும். அந்த மழை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம முழங்கால நின்று ஜெபிக்கும் பொழுது இந்த தேசம் முழுவதிலையும் கர்த்தர் அசைவாட போகிறார், கர்த்தர் இறங்கி வர போகிறார். அப்பா இறங்கி வர போகிறார். மழையை போல இயேசு தேசத்தில் இறங்கி வருகிறார். ரீபா பாபா பாபா தீதாபாலா கபாரா ரீகாபாரா ஷக்கரா பௌதலா உடாமன ஹத்தலா கந்தலா. சில கண்ணீர் வடிக்கிற குடும்பங்களின் நிலவரத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். சில வேதனைப்படுகிற குடும்பத்தின் நிலவரத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் இழந்து போய் ஒன்றுமில்லாமல் நிற்கிற தன்மையா கர்த்தர் கூடாரங்களை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். கையின் பிரயாசத்தில் ஒரு செழிப்பை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். நீ இல்ல, ஒன்றுமில்ல, எல்லாம் இழந்து போயிட்டுன்னு வேதனையோடு நிற்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறார். இழந்து போனது எல்லாவற்றையும் உனக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் தந்து உன்னை நன்மையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் முழங்கால நில்லு. சில ஜெயத்தை தேவ பிள்ளைகள் பார்க்க போறீங்க. சிபாலா ராகா பஹாத்தா ராகா சேகாராபா ரீபா கந்தரா கபாரா கபாரா தி கத்தலா கந்தலா உடாமா சேக துரானியா கபாரா தலாதியா. ஆமென். கையை பிடிச்சு சொல்லுங்க. வறுமை மாறணும்னா, தரித்திரம் மாறணும்னா முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சய நன்மையை கர்த்தர் தருவார். ஒருக்கா கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என்ன, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க முன்னாடி இருந்து பிரசங்கம் கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், ஒரு ஆளு கூட தரித்திரன்னு சொல்லப்படாது, ஒரு ஆளு கூட கஷ்டப்படுறேன்னு சொல்லப்படாது, ஒரு நன்மை இல்லைன்னு ஒரு ஆளு கூட சொல்லப்படாது. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்பினா சத்தமா தான் அல்லேலியா சொல்லுங்க. நான் இந்த பிச்சைக்காரன் கேட்டது போல கேட்க வேண்டிய, அம்மா தர்மம் போடுங்க தர்மம் போடுங்கன்னு கேட்டது மாதிரியாக நான் சொல்ல வேண்டியது. அல்லேலியா சொல்லுங்க, அல்லேலியா சொல்லுங்க. ஆமே, வார்த்தை வந்த சொல்லாண்டாமா அல்லேலியா. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தாண்டாமா, நல்ல ஆண்டவரை உயர்த்தாண்டாமா, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளாண்டாமா. அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ள வார்த்தை உள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் உயர்ந்தா இவ்வளவுதான் உயர முடியும், இவ்வளவுதான் உயர முடியும். உண்மைதானே? ஆமே, இவ்வளவுதான் உயர முடியும். ஆனா இயேசு மட்டும் என் உச்சி முடிய பிடிச்சு அவர் உயர்த்த ஆரம்பிச்சுட்டார்னா எங்க வரை என்ன உயர்த்திடுவாரு? சிங்காசனம் வர ஆண்டவர் என்ன உயர்த்திடுவாரு. சில முயற்சிகள், நான் பெரிய ஆளாகணும், நான் நல்லா இருக்கணும்னு நான் எடுக்கிற சில முயற்சிகள் தோற்று போகும். ஆனால் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்ன உயர்த்த நினைத்தார்னா என் வறுமைகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு என்ன சிங்காசனம் வர ஆண்டவர் என்ன உயர்த்திடுவாரே. கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவாருன்னு, கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார். என்ன, நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. என்ன, ஆமே. அப்ப முழங்கால் கொஞ்சம் போடணும். என்ன,
ஒரு கிரயம் செலுத்தினாதான் அதற்குள்ள மேன்மை என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பெடலி தரிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் முட்டு வலிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் இடுப்பு நோவதான் செய்யும். ஆனால் இந்த முழங்காலின் கிரயத்திற்கு ஆண்டவர் பிரதிபலன் தருவார். நம்முடைய லாசர் பாஸ் ஐயாவை குறித்து ஆரோன் ஐயா ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆமே, நம்முடைய மாத்தூர் சர்ச்சில் லாசர் பாஸ் ஐயா அந்த சபையில ஒரு இடத்துல போய் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாராம். ஆமே, அவர் முழங்கால நின்று அந்த ஜெபம் பண்ணின அவர் முட்டு குத்தின 2 இடமும் குண்டு விழுந்து கிடந்ததாம். இந்த தரையில அவர் முழங்கால் என்று ஜெபித்த அந்த இடம் முழங்கால் போட்டு போட்டு 2 இடமும் குண்டு விழுந்து கிடந்ததாம். ஒரு பாய் கிடந்ததாம். அப்படியே முழங்கால் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாராம். அந்த கண்ணீர் விழுந்து விழுந்து அந்த இடத்துல அந்த பாய் இத்தே போயிட்டுதான். ஆமென். கவனிக்கணும், அவருடைய கண்ணீரின் ஜெபம்தான் ஊழியத்தை எல்லாம் கட்டினது. ஊழியங்கள் பிரகாசித்தது அவருடைய முழங்காலின் ஜெபம். மாத்தூர் சர்ச்சை கட்டுறாராம் பாஸ்டர். அப்ப பில்லர் எல்லாம் வார்த்து விட்டு இருக்குது. மேல வார்ப்பதற்கு பணம் இல்லையாம் பாஸ்டர் இடத்துல. நமக்கு தெரியுமே, யார்ட்டையுமே ஒரு பைசா பாசு கேட்க மாட்டாரு. அழுது அழுது ஜெபம் பண்ணுவாராம். இருந்து ராத்திரி எல்லாம் அழுது அழுது ஜெபம் பண்ணுவாராம். ஆமேன். ஒரு நாள் இப்படி அவர் பல நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷனோடு கர்த்தர் இடைப்பட்டாராம். மாத்தூருக்கு போ, அங்கே லாசர் பாஸ்டர் இருக்கிறாரு, அவரை போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன், கேரளாவை சேர்ந்த ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இடைப்பட்டாராம். அவன் நல்ல வசதி படைத்த மனிதனாம். ஆமே, அவனுக்கு தெரியாது மாத்தூர் எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு அவனுக்கு தெரியாதான். அவன் கேட்டு கேட்டு களியக்கவளை வந்துட்டான். களியக்கவளை வந்து ஆமே, களியக்கவளையில வந்து மாத்தூர் எங்க இருக்குன்னு கேட்டு மாத்தூர்ல வந்துட்டாராம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அங்க ஆரோன் அவங்க சர்ச்சுக்கு முன்னாடி நின்னாங்களாம். கேட்டாங்களாம், ஆமே லாசர் பாஸ் எங்க இருக்கிறார் அப்படின்னு. அந்த ஆளு போய் கேட்டாராம். கேரளாவை சேர்ந்த ஒரு வசதி படைத்த மனிதன். ஆமே, ஆரோனைய சொன்னாங்களா மேல இருக்கிறாரு. மேல அவர் கோரம்பாயில போய் படுத்து கிடந்தாராம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அந்த ஆள் ஒரு செக்கை எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டு போனாராம். அந்த சர்ச்சு வேலைக்கு முடி அத்தனை பணமும் அதுல இருந்ததாம். முழங்காலுக்கு எவ்வளவு வல்லமை இல்ல, முழங்காலுக்கு எவ்வளவு சக்தி இல்ல. முழங்கால் ஒரு நாளும் தோற்று போகவே போகாது. முழங்காலை நிற்க நிற்க ஜெயம் உண்டாகி கொண்டே இருக்கும். முழங்காலை நிற்க நிற்க கர்த்தர் தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாரு. அப்ப கையை பிடிச்சு ஒருக்கா உலுக்கி சொல்லுங்க, நல்ல முழங்கால நின்று ஜெபம் பண்ண. என்ன நீங்க பிரசங்கத்தை முடின்னு சொன்ன மாதிரி இருக்கிறீங்களா, இல்ல பேசுன்னு சொல்ற மாதிரி இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? பேசலன்னு சொன்னா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. முடின்னு சொன்னாலே நான் உடனே பிடிச்சிருவேன். ஆமே, உள்ள பிரசங்கம் போகாம நான் பேசி என்ன பிரயோஜனம்? அப்படித்தானே? அல்லேலூயா. சென்னையில ஊழியம் செய்த சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட பல ஆண்டுகள் முழங்கால் என்று ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி அவருடைய முழங்கால் 2 காய்ப்பு பிடித்து விட்டதாம். ஒரு நாள் ஒரு மனிதன் அவனை பார்க்கும்படியாய் கடந்து வந்தானாம். கடந்து வந்தவனை கரத்துல அந்த 2 முட்டை அடத்து அவனுக்கு கையில கொடுத்துட்டாராம். இந்த காய்ப்பு பிடித்திருந்த முட்டு அது 2 அடத்து அவனுக்கு கையில கொடுத்துட்டாராம். அண்டையில் இருந்து அவனுக்குள்ள அதே ஜெபாவி புறப்பட்டு வந்ததாம். அவனும் அதே போல ஜெபிக்கிற மனிதனாய் மாற்றப்பட்டானாம். முழங்காலின் மேன்மை மகா மேன்மை. தேவ பிள்ளைகளே, ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதர் 100 முறை முழங்காலை நின்று வேத புஸ்தகத்தை படித்து முடித்திருக்கிறாராம். கை தட்டுங்க பார்க்கலாம். சப்ப கிடையா கிடந்து ஒருக்கா படிப்பதற்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா முழங்கால நின்று 100 முறை வேத புஸ்தகத்தை படித்து முடித்திருக்கிறாராம். என்ன பெரிய பாக்கியம் இல்ல. முழங்கால் என்பது சாதாரணமானதல்ல. அமெரிக்கா தேசத்தில் 2 கோபுரம் தகர்க்கப்படுகிறது. அந்த மேல் மாடியில 2 பேர் முழங்கால் படி போட்டு அன்றைக்கு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்களா. அந்த முழங்கால் படி போட்டு ஜெபித்த 2 பேருக்கும் ஒரு சேதம் கூட வராதபடி கர்த்தர் அழகாய் கர்த்தர் அவங்களை பாதுகாத்தாராம். நம்முடைய முழங்காலுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. தேவ பிள்ளைகளே, நல்ல முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணணும்.
அப்ப நான் முதலாவது சொல்றேன், முழங்காலின் ஜெபம் தேசத்தில் இருக்கிற வறட்சியை மாற்றி, குடும்பங்களில் இருக்கிற வறட்சியை மாற்றி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. முழங்காலின் ஜெபமாய் காணப்படுகிறது. இரண்டாவது, முழங்காலின் ஜெபம் என்ன செய்யும்? ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனத்தை படிங்க. மார்க்கு 1:40. இரண்டாவது முழங்காலின் ஜெபம் என்ன செய்யும்? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பதாக முழங்கால் படியிட்டு, சித்தமானால் வேண்டிக் கொண்டான். கவனிப்போம். இரண்டாவது, ஒரு குஷ்டரோகி இயேசுவுக்கு முன்னாடி போய் அவன் முழங்கால் படி போட்டான். எதற்கென்று சொன்னால், அவனுடைய குஷ்ட ரோகத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசுவுக்கு முன்னாடி அவன் முழங்கால் படி போட்டான். இரண்டாவது சொல்றேன், முழங்காலின் ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். அநேக நேரத்தில் நாம் பலவீனப்படுகிறோம், நம்முடைய சரீரம் பலவீனப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் நிறைய பரிகாரங்களை நாம் பார்க்கிறோம், ஆனால் சுகம் கிடைக்கவே இல்லை, விடுதலை கிடைக்கல. ஆனா இன்னைக்கு சொல்றேன், அப்பாவுடைய சமூகத்தில் முழங்கால் படி போடும் பொழுது அந்த முழங்காலின் ஜெபம் அன்னைக்கு குஷ்ட ரோகிக்கு விடுதலையை கொண்டு வந்தது போல நம்முடைய முழங்காலின் ஜெபம் அற்புதத்தை கொண்டு வர போகிறது, சுகத்தை கொண்டு வர போகிறது, நம்முடைய பலவீனத்தை மாற்ற போகிறது, நம்முடைய வியாதியை மாற்ற போகிறது, நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது, நமக்கு ஒரு சுகத்தை தர போகிறது. நம்ம ஜெபிக்க 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 ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, சுகம் வேணும்னா முழங்கால் படி போடணும். முதல் எதுக்கு முழங்கால் படி போடணும் சொல்லுங்க? முதல் எதுக்கு முழங்கால் படி போடணும் சொன்னேன்? வறட்சி மாறி ஆசீர்வாதம் வரணும்னா முழங்கால் படி போடணும். இரண்டாவது சொல்றேன், சுகம் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம முழங்கால் படி போடணும். குஷ்டரோகி வந்து முழங்கால் படி போட்டான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். நம்முடைய தேவன் இன்றைக்கும் சுகம் தருகிற தெய்வம். நம்முடைய தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தெய்வம். இன்றைக்கு நம்மை விடுவிக்கிற தெய்வம். உங்களுக்கு ஒரு சுகத்தை, நமக்கு ஒரு சுகத்தை, எனக்கு ஒரு சுகத்தை தர இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா தான் சொல்லுங்க. இந்தியா தேசத்திலிருந்து பிரான்ஸ் தேசத்திற்கு ஒரு மனிதன் ஊழியத்திற்கு கடந்து போனாராம். அப்ப அந்த பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற மக்கள் இந்தியர்களை மதிப்பதில்லையா, கனம் பண்ண மாட்டார்களாம், ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டார்களாம். இந்த தேவ மனிதர் அங்கே போய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் சர்ச்சில் சபை ஆராதனை நடத்துகிறார். அவருடைய வார்த்தைக்கு யாருமே கீழ்ப்படியல. ஆமென், ஸ்தோத்திரம். சில விசுவாசிகள் அப்படி இருப்பாங்க, இல்ல பாஸ் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்களை என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது, சரி போட்டும், கரமையத்தி ஒரு அல்லேலியா சொல்லிருங்க. இதே போல இந்த தேவ மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு ஒண்ணுமே அந்த மக்கள் கீழ்ப்படியவே இல்லையா. ஏன்னா இந்தியர்களை அவர்கள் ஆமீன் மதிக்காமல் இருக்கிறபடினால் வார்த்தைக்கு ஒண்ணுமே கீழ்ப்படியாமல் அப்படி அவங்க பாட்டுக்கு பேசுறது, சர்ச்சுக்குள்ள இருந்து காரியங்களை செய்கிறது, இப்படி இருந்தாங்களா? கையை பிடிச்சு சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள இருந்து பேசுகிறது, செல்போன்ல மாறி மாறி மெசேஜ் அனுப்புகிறது, மாறி மாறி அது பண்றது இது பண்றது பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பயத்தோடு இருக்கணும். ஆமென். சரி, இந்த மக்கள் அப்படி இருந்தாங்களாம். அப்ப இவருக்கு பயங்கர பாரம். ஆண்டவரே, என்ன இந்தியா தேசத்திலிருந்து பிரான்ஸுக்கு கொண்டு வந்தீங்க, ஒரு ஆட்களும் கீழ்ப்படியலையே, ரொம்ப பாரப்பட்டாராம். கூட்டம் எல்லாம் முடிச்சாரு, அப்படியே ரூம்ல அவ ரெஸ்ட் எடுத்துட்டே இருந்தாராம். அப்ப ஆண்டவர் இடைப்பட்டாராம். இங்க சர்ச்சுக்கு வருகிற மக்களுடைய வீட்டுக்கு வீடு விசிட்டிங் போ, வீடு சந்திக்க போ அப்படின்னு ஆண்டவர் இடைப்பட்டாராம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே இருக்கிற ஒரு நபருடைய உதவியோடு கூட அவர் வீடு விசிட்டிங் போனாராம், வீடு சந்திக்க. ஆமீன். சில வீட்டுக்கு போனார், ஆமீன், ஜோம் பண்ணாரு. ஒரு வீட்டுக்கு போனார். போகும்போது அந்த வீட்டில் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்கிறாரு. அவங்க சொன்னாங்களா, எங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க, இன்னொரு பிள்ளை அவன் பிறந்ததிலிருந்து ஆமீன் மருத்துவமனையில் அவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு 21 வயதாகிவிட்டது. ஆமீன் ஆமீன். அவன் முழுவதுமாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இந்த பாஸ் கேட்டாரா, ஏன் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்களாம், அவன் பிறந்தது முதலே அவனுடைய சரீரத்தில் எலும்புகள் இல்லை, நரம்புகள் இல்லை,
வெறும் சதை மட்டும்தான் அவனுடைய உடம்புல இருக்குது. அப்படினால் அவனை சீட்டு போட்டு பெல்ட் போட்டு கட்டி டாக்டருடைய கண்காணிப்புல அவனை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஆவியானவர் இந்த தேவ மனுஷனுக்குள்ள இடைப்பட்டாராம். அந்த மனிதனை பார்க்கும்படியாக நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அப்ப இவர் கேட்டாரா, அந்த பிள்ளையை நான் பார்க்கலாமா அப்படின்னு. உடனே இவர்கள் சொன்னார்களாம், சரி பார்க்கலாம் அப்படின்னு கூட்டி கொண்டு போனார்களாம். கூட்டி கொண்டு போனால் அந்த பிள்ளையுடைய சரீரத்தில் எலும்பு இல்ல, வெறும் சதை மட்டும்தான் இருக்கு. அப்ப எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆமே, வெறும் சதை மட்டும் இருக்கிற உடம்பு எப்படி இருக்கும்? அதே போல அவன் அங்கே சீட்டு போட்டு பெல்ட் போட்டு கட்டப்பட்டிருந்தான். ஆமே, நர்ஸ் அவங்களுக்காக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப தேவ மனிதர் கேட்டாரா, நான் இவனுக்காக ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. இவர் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவன் பிறந்தது முதல் அவனுடைய சரீரத்தில் எலும்பும் இல்லை நரம்பும் இல்லை. இவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் எலும்புகள் ஆமீன் அப்படியே வளர ஆரம்பித்ததாம், நரம்புகள் வளர ஆரம்பித்ததாம். இருக்கிறது பாரு, ஒரு அல்லேலியா சொல்லலாம். என்ன பெரிய அற்புத ஆண்டவர், ஒரு அல்லேலியா சொல்லண்டாமா? ஆமே, நரம்புகளும் எலும்புகளும் அப்படி அவனுடைய சரீரத்தில் வளர்ந்து விட்டதாம். இப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சான், இந்த சீட்டை எல்லாம் கலத்துங்க, பெல்ட்டை எல்லாம் கலத்துங்க. நர்ஸ் சொன்னாங்களா, இல்ல இது கலத்த முடியாது. ஆமே, டாக்டரை போய் பார்த்தாங்களாம். ஆமே, ஸ்தோத்திரம். டாக்டர் வந்தாங்களா, 21 வருடமா எங்களுடைய கண்காணிப்புல இருந்து கொண்டிருக்கிறான். ஆமே, சீட்டு கலத்த முடியாது. அந்த பிள்ளை சொல்லிச்சான், நீங்க கலத்தாட்டா நான் கலத்திடுவேன். ஆமே, டாக்டர் சொன்னால இனி எனக்கு தெரியாது, நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போனா பெல்ட்ட கலத்தினா 21 வருடமாய் எழும்ப முடியாத பிள்ளை அன்னைக்கு எழும்பி கத்தரை மகிமைப்படுத்தினாரா. அவருடைய சரீரத்தில் எலும்புகள் நரம்புகளை கத்தர் வளர பண்ணினாரா. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிற தெய்வம். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தெய்வத்துடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஜெபத்தின் 7வது நாள்ல அப்படிப்பட்ட சில அற்புதத்தை, அப்படிப்பட்ட சில கிரியைகளை நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் இப்ப வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி அந்த விடுதலையும் அந்த சுகத்தையும் அந்த நன்மையும் இப்ப ஓ ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், நம்மை பலவீனப்படுத்துகிற சில வல்லமைகள் உண்டு. நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு போட்டிருக்கிற சில வல்லமைகள் உண்டு. நம்மை செயல்பட முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற சில பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உண்டு. இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை தொடுகிற ஒரு வல்லமை ஓ நம்முடைய சரீரத்திற்குள் பாய்ந்து வருகிறது, புறப்பட்டு வருகிறது. விடுதலையை பெற்றுக்கொள் தேவ பிள்ளை, சுகத்தை பெற்றுக்கொள். நம்முடைய ஜெபம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். இரண்டாவது, சுகத்தை கொண்டு வருகிறது, முழங்காலின் ஜெபமாய் காணப்படுகிறது. மூன்றாவது, நம்முடைய முழங்காலின் ஜெபம் என்ன செய்யும்? மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14-15 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகினால் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுகிறான். சீசடத்தில் கொண்டு போன அவங்களால என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல. இப்ப கவனிங்க, அடுத்தது ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன், பிள்ளைக்காக ஆமீன் தாய் வந்தாங்க. என்ன செய்யறாங்க? இயேசுவின் சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறார்கள். மூன்றாவது சொல்றேன், நம்முடைய முழங்காலின் ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை மாற்றி கொண்டு வரும். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க முழங்காலின் ஜெபம் பிள்ளைகளை ரட்சித்து தரும். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் எப்படிப்பட்ட துஷ்டனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட மூர்க்கனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கொடூரனா இருக்கட்டும், நம்முடைய முழங்காலின் ஜெபம் பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வரப்போகிறது. அதை நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 21:18 படிச்சீங்கன்னா ஆமென், அடங்காத துஷ்ட பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட பிள்ளையா? பெற்றோருக்கும் கீழ்ப்படியல,
டீச்சருக்கும் கீழ்ப்படியல்ல, பாஸ்டருக்கும் கீழ்ப்படியல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், வேற ஒரு ஆளுக்கும் கீழ்ப்படியல்ல. இது கீழ்ப்படியாமல் அடங்காமல் இருக்கிற ஒரு துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருக்குமானால், அப்ப இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், யாருக்கும் கீழ்ப்படியாமல் அடங்காத, அந்த வார்த்தை படிங்க பார்க்கலாம். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அப்ப கவனிங்க, என்ன பிள்ளை பாருங்க, யாரு சொன்னாலும் என்ன செய்யல, கேட்கவே இல்லை, கீழ்ப்படியவே இல்லை. இங்க போன்னு சொன்னா அங்க போகுது, இங்க வான்னு சொன்னா அங்க வருது. ஆமா, இத பண்ணாதன்னு சொன்னா அதை தான் பண்ணுது, இப்படி நடக்காதன்னு சொன்னா அப்படிதான் நடக்குது. அப்ப அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருக்குமானால், அவனுக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்திருப்பீங்க, எவ்வளவு ஆலோசனை கொடுத்து பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆலோசனையை விட்டு விட்டு, அவனுக்கு புத்திமதி சொல்லுவதை விட்டு விட்டு, அந்த பிள்ளைக்காக முழங்கால் படி போடுங்கள். அந்த பிள்ளை ஆண்டவர் ரட்சித்து தர போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப கையை பிடிச்சு ஒருக்கா உலுக்கி சொல்லுங்க, எந்த பிள்ளையும் ரட்சிக்க முழங்காலின் ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. கார்த்திக் கமாலியல் அவர்கள் அழகாய் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க குடிக்கும் பொழுதெல்லாம் அவங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களாம். ஆமே, குடிக்கும் பொழுதெல்லாம் அவங்க அம்மா என்ன செய்ய மாட்டாங்களா, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா. இப்ப அவர் குடிய விட்டு வெளியே வந்துட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டாரு. அம்மாட்ட போய் கேட்டாங்களாம், நான் குடிக்கும் பொழுதெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, ஏன்னு கேட்டாங்களாம். அப்ப அம்மா சொன்னாங்களாம், நான் உன்னை முழங்கால வச்சிருக்கிறேன்டா, நீ எங்க போவ? சொன்னது விளங்குச்சா? நான் உன்னை எங்க வச்சிருக்கிறேன்? நான் நிறைய பேசணும், நிறைய காரியங்கள். பேதுருவை பாருங்க, மரித்து போன, ஆமீன் ஸ்தோத்திரம், அந்த ஆமீன் ஸ்தோத்திரம் சகோதரிக்கு முன்னாடி முழங்கால் படி போட்டு ஜெபித்த பொழுது மரித்தவளை கர்த்தர் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். ஆமீன். அப்போஸ்தலர் ஆமீன் 9:40 படிங்க, அந்த வார்த்தையை படிச்சிருங்க, நேரம் போயிட்டு. ஆமீன். எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரி என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அப்ப கவனிங்க, பேதுருவின் ஜெபம் மரித்து கிடந்தவளை உயிரோடு எழுப்பி விட்டது. செத்து கிடந்த அவளை பேதுருவின் ஜெபம் உயிரோடு எழுப்பிட்டு. அப்ப நான் சொல்றேன், நம்முடைய முழங்காலின் ஜெபம் வல்ல பெரும் காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதுதான் நம்முடைய முழங்காலின் ஜெபமாய் காணப்படுகிறது. பெரிய கிரியைகள் நடக்கணுமா, பெரிய காரியங்களை நம்ம பார்க்கணுமா, நம்ம செய்ய வேண்டியது முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது பயங்கரமான காரியங்களை, பயங்கரமான அற்புதத்தை நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக நம்முடைய முழங்காலின் ஜெபம் அது வல்லமை உள்ளதாய் செயல்பட போகிறது. அல்லேலூயா. அப்ப சொல்றேன், முழங்கால் வலிச்சாலும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் முழங்கால நிற்கணும். கொஞ்சம் நொந்தாலும் என்ன செய்யணும்? முழங்கால நிற்கணும். முழங்காலின் ஜெபம் பயங்கரமான காரியங்களை நடப்பிக்க போகிறது. பாலியங்கிச்சோ என்கிற தேவ மனிதர், ஆமீன், அவருக்கு 3 பிள்ளை. அதுல ஒரு பிள்ளை மரித்து போய் விட்டது, செத்து போய் விட்டது. அந்த செத்து போன பிள்ளையின் கிட்ட போய் முழங்கால் படியிட்டு அந்த பிள்ளைக்காய் ஜெபித்த பொழுது அந்த பிள்ளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாராம். அந்த மரித்து போன பிள்ளையை கர்த்தர் உயிரோடு எழும்ப கர்த்தர் செய்தாராம்.
அப்ப முழங்காலின் ஜெபம் பயங்கரமான நிறைய காரியங்களை பேச நேரம் இல்லாதபடினால் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமீன். முழங்காலின் ஜெபம் பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கும். தேவ மனிதனாகிய பவுல் எங்கெல்லாம் முழங்கால் படி போட்டாரோ அங்கெல்லாம் ஒரு இடத்துல கூட பவுல் தோற்றதாய் சொல்லப்படவே இல்லை. எங்கெல்லாம் முழங்கால் படி போட்டாரோ அங்கெல்லாம் பவுல் ஜெயித்திருக்கிறார். அங்கெல்லாம் வெற்றியை பவுல் கண்டிருக்கிறார். அங்கெல்லாம் ஜெயத்தை பவுல் கண்டிருக்கிறார். கடல் கரையில முழங்கால் படி போட்டார், அங்கே ஜெயம் உண்டாயிற்று. அப்படியானால் தேவ பிள்ளைகளை நம்ம முழங்கால நிற்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், தோற்று போயிட்டேன்னு நினைக்கிறோம், வெற்றி இல்லைன்னு நினைக்கிறோம், ஜெயம் இல்லைன்னு இருக்கிறோம், ரட்சிப்பு இல்லைன்னு நினைக்கிறோம், நன்மை இல்லைன்னு நினைக்கிறோம். நம்முடைய முழங்கால்கள் சில ஜெயத்தையும் வெற்றியையும் கொண்டு வர போகிறது. அப்ப இப்ப எல்லாரும் முழங்கால் படி போடலாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உங்க சமூகத்தில் முழங்கால நின்று ஜெபிக்க போறாப்பா. என் முழங்கால நீங்க பலப்படுத்தணும். எங்க முழங்காலுக்குள்ள உங்க வல்லமை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. எங்க முழங்கால பலப்படுத்தணும். நாங்க வல்ல பெறும் காரியத்தை பார்க்கணும்னா எங்க முழங்கால் தேவ சமூகத்தில் முடங்கும் பொழுது பெரிய கிரியைகளை பார்ப்பாப்பா. இதுவரை நாங்க பார்க்காத சிலதை பார்க்க போகிறோம். எங்க முழங்கால் தேவ சமூகத்தில் முடங்குவதாக. எங்க முழங்கால் தேவ சமூகத்தில் முடங்குவதாக. எலியா என்கிற தேவ மனிதர் முழங்கால் படி போட்ட பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்தது உண்மையானால், நம்முடைய முழங்காலின் ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய போகிறது. ஆண்டவரே, என் முழங்கால் எல்லாம் பலப்பறன ஆண்டவரே, என் முழங்கால் பலப்பறன ஆண்டவரே. இதுவரை முழங்கால பலன் இல்லை ஆண்டவரே, என் முழங்கால பலப்படுத்துங்கப்பா. நான் முழங்கால் என்று ஜெபிக்க விரும்புகிறேன். என் குடும்பத்தின் வெற்றி முழங்கால், எங்க ஊழியத்தின் வெற்றி முழங்கால், எங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்பு முழங்கால், பிள்ளைகளுக்கு நன்மைகள் வரது முழங்கால். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எங்க முழங்காலை எல்லாம் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் நல்ல முழங்காலில் நின்று ஜெபித்த நபர் இப்ப ஜெபிக்க முடியலப்பா. என் முழங்காலின் பலன் குறைந்து போய்விட்டது. சத்துரியன் முழங்காலை கட்டிட்டான். நான் முழங்கால நின்று போராடின நபர், முழங்கால நின்று ஜெபித்த நபர் இப்ப முழங்கால நிற்க முடியல. ரக்காபாசே, ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி முழங்கால நில்லுங்க. உங்க முழங்காலுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்க போகுது. உங்க முழங்காலுக்குள்ள ஒரு சூடு ஏற போகுது. ஒரு வலு சர்ப்பம் உன் முழங்காலை கட்டினது, உன் காலை கட்டினது, உனக்கு பேக் பெயினை கொண்டு போட்டது, உன் இடுப்பை கட்டினது, உன் நரம்பை கட்டினது. எஸ், இன்னைக்கு ஒரு அபிஷேகம், இன்னைக்கு ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். இப்ப ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். அந்த முட்டுக்குள்ள ஒரு சூடு ஏறும். அந்த முட்டை கட்டின அந்த ஆவிகள் இப்ப எரிந்து போகும். இந்த சபையின் மக்கள் இனி முழங்காலில் ஜெபிக்க போறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்கள் முழங்காலில் ஜெபிக்க போறாங்க. ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். கேளுங்க, ஆண்டவரை பார்த்து இப்ப கேளுங்க. ஆவியானவர் எனக்குள்ள, அபிஷேகம் எனக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள. என் எலும்புகள் நரம்புகள் சரியாகணும், என் முட்டு சரியாகணும். ஒரு அபிஷேகம் எனக்குள் ஊற்றப்படுவதாக. சகோதரி, உன் வீட்டில் போய் அறையில முழங்கால நின்று 2 கரத்தையும் உயர்த்து. நீ வீட்டில் காணாத சில அதிசயத்தை பார்க்க போகிறாய். உன் வீட்டுக்குள்ள சில கிரியைகள் நடக்கிறத பார்க்க போகிறாய்.
இரவு நேரத்தில் உன் வீட்டை சுற்றி சத்துரு பாளையம் இறங்கி உன் வீட்டை கொள்ளை அடிக்கணும், உன் வீட்டை அழிக்கணும், உன் வீட்டுக்குள்ள துர்மரணத்தை உண்டாக்கணும், கெட்ட பெயர்களை உண்டாக்கணும் என்று சொல்லி சுத்தி பாளையம் இறங்கி நின்று செயல்படுகிறார். அந்த வல்லமைகள் உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கலாம், நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனா நீ முழங்கால நின்று ஜெபிக்கும் பொழுது உன் வீட்டை சுற்றி அந்தகாரப்படுத்துகிற சில சபிக்கப்பட்ட வல்லமைகள் எரிந்து போகிறதை நீ உணரத்தக்கதாய் கர்த்தருடைய பலத்த செயல் உன் கூடாரத்திற்குள் நடக்க போகிறது. ஷபலபா கபாரா துலா கபாரா கபாரா தலாதியா உடபா கபாரா திக்கத்துரபா கபா சியாம் தரபா கபா தலானியா உடபா கபாரா திக்கத்துரானியா. வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல் இப்ப அந்த முட்டுக்குள்ள தேவ வல்லமை, அந்த முட்டுக்குள்ள அபிஷேகம், அந்த முட்டுக்குள்ள தேவ வல்லமை, அந்த முட்டுக்குள்ள தேவ கிருபை, தேவ கிருபை. நான் ஊழியத்துல பிரகாசிக்கணுமா, நான் ஊழியத்துல சைன் பண்ணணுமா? ஓ முழங்காலின் ஜெபம், முழங்காலின் ஜெபம். ஊழியம் வளரணுமா, ஊழியம் பிரகாசிக்கணுமா? ஜெபம் 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 ஜெபம், முழங்காலின் ஜெபம், முழங்காலின் ஜெபம். கையை தட்டி இப்ப பிடித்துக்கொள். ஒரு வல்லமை உன்மேல புறப்பட்டு வருது, ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருது. ஓ முட்டை கட்டின, ஓ முட்டை பலவீனப்படுத்தின, உன் சரீரத்தை பலவீனப்படுத்தின அந்த பொல்லாத ஆவிகள் இப்ப எரிந்து விழுது. ரகபா ஷேகரபா. வாலிப தம்பி நீ முழங்கால நிற்கணும், வாலிப தங்கச்சி நீ முழங்கால நிற்கணும். கர்த்தர் உன் முட்டில பலனை வைத்திருக்கிறாரு. ஓ ரீகத்தலா, இந்த இரத்த புஷ்டி இருக்கிற காலத்துல நீ முழங்கால நிற்கணும். உன்னால முடிஞ்ச அளவுல முழங்கால நில்லு. யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. உன்னை கொண்டு பயங்கர காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறா, கர்த்தர் செய்ய போகிறா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். முழங்கால்களுக்குள்ள ரத்தம் பாயட்டும், பாயட்டும். அபிஷேகம் பாயட்டும், வசனம் பாயட்டும், பாயட்டும். கையை தட்டி, கையை தட்டி. கர்த்தருடைய வல்லமை இப்ப பாயுது, 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 பாயுது. பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க கூடாது. கண்ணை மூடி கையை தட்டி உன் முழங்கால கர்த்தர் பலப்படுத்த போகிறா, உன் முழங்கால கர்த்தர் பலப்படுத்த போகிறா. உன் முழங்காலுக்குள் தேவ வல்லமை புறப்பட்டு வருகிறது, உன் முழங்காலுக்குள் தேவ சக்தி புறப்பட்டு வருகிறது, ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்றாரு. தெய்வத்துடைய வல்லமை உன்னை கண்ட்ரோல் பண்ணுது, கர்த்தர் உன்னை கண்ட்ரோல் பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துரு சகோதரி, விட்டு கொடு. நீ மணிக்கணக்கூர்ல, மணிக்கணக்கில, மணிக்கணக்கில முழங்கால் என்று ஜெபித்த நபர் தெரியுமா? ஓ மணிக்கணக்கில முழங்கால் என்று ஜெபித்த நபர் தெரியுமா? இப்ப 5 நிமிடம் கூட முழங்கால நிற்க முடியல. சத்துரு அவ்வளவாய் முழங்கால பாதித்து வைத்திருக்கிறான், அவ்வளவாய் முழங்கால கட்டி வச்சிருக்கிறான். இப்ப ஒரு அபிஷேகம் உன்மேல் புறப்பட்டு வருகிறது. இப்ப கை தட்டி முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது நீச்சலாளம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையுமே. நீச்சலாளம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னையுமே. விண்ணக காற்றேணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றேணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றேணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றேணி என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ,
பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவ, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. 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 பலத்தின் மேல் ஊடா பா 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 ஊடா பா 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 பா. சில பிள்ளைகளுடைய முட்டை கர்த்தர் பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். முழங்கால கர்த்தர் பலப்படுத்துகிறார். முட்டை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். முட்டை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் முழங்கால நின்று ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அந்த ஜெபம் வேணும். இயேசு முழங்கால நின்றது போல நானும் முழங்கால் என்று ஜெபிக்க விரும்புகிறேன். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் முழங்கால் அப்பாவுடைய சமூகத்தில் முடக்க விரும்புகிறேன். முழங்கால் என்று ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மட்டும் உடைய கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமே. மேக்சிமம் எல்லா கரமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்ப 2 கரத்தை உங்க தலைக்கு மேல வைங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, ஒரு பலன் இப்ப இறங்கி வரட்டும். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி இப்ப ஒரு வார்த்தை கேட்டுருங்க. நான் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறேன். உங்க உச்சம் தலை முதல் உங்கள் பாதம் வர இப்ப ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வரும். ஆவியானவர் இப்ப இறங்கி வருவார். இன்றிலிருந்து பெரிய மாற்றம் உண்டாக போகுது. இன்றிலிருந்து முழங்காலின் ஜெபத்திற்கு பெரிய வித்தியாசம் உண்டாக போகுது. இப்ப தலைக்கு மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ இனி ஒரு 10 நிமிடமாவது ஜெபிக்க போற. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபிக்க போற. ஒரு அரை மணி நேரம் தேவ பிள்ளை ஜெபிக்க போற. அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை, அதற்கேற்ற ஒரு வல்லமையா இப்ப பிள்ளைகள் மேல் கர்த்தர் ஊற்றுகிறாரு. ஊற்றிருங்க ஆண்டவரே, ஊற்றிருங்க, 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 ஊற்றிருங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஊற்றிருங்க ஆண்டவரே, ஊற்றிருங்க ஆண்டவரே. ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் தாடி வழியாய் அங்கி வழியாய் பாய்ந்தோடின வல்லமை இப்ப ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இப்ப பாய்ந்து ஓடுகிறது. இப்ப புறப்பட்டு வருகிறது. இப்ப புறப்பட்டு வருகிறது. இப்ப கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப கை தட்டுங்க. அந்த அபிஷேகத்தை இப்ப பெற்றுங்கள். எஸ், அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த ஜெபத்திலிருந்து மாற்றம், இன்னையிலிருந்து மாற்றம். ஆமே, 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 ஆமே. அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு 5 நிமிடம் நில்லுங்க. அடுத்த ஒரு 10 நிமிடம் நில்லுங்க. அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் நில்லுங்க. அடுத்த ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க. அடுத்த ஒரு 1 மணி நேரம் நில்லுங்க. இன்னையிலிருந்து ஒரு புதிய சக்தியை, ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்துட்டாரு. நான் பெற்றுட்டேன், நான் பெற்று கொண்டு விட்டேன். என் முழங்காலின் ஜெபம் என் தேசத்தை மாற்ற போகுது. என் முழங்காலின் ஜெபம் என் வீட்டை மாற்ற போகுது. கை தட்டி நல்ல மகிமைப்படுத்தி இருங்க பாருங்க.